கண்காணிக்க வேணுங்கிற மாதிரி சுற்றறிக்கை விட்டுருந்தாங்க. இதை பற்றி மானிய கோரிக்கை நீங்க பேசவே இல்லை எதுவுமே. இது மீது காலையிலேயே சபாநாயகரை பேரவைத் தலைவரை அணுகி எங்கள் கட்சியின் சார்பிலையும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலையும் ஒத்திவைப்பு தீர்மானமும் கொடுத்துருக்குறோம். அதே போல் கவன ஈர்ப்பு தீர்மானமும் விதி 55, 56 கீழே கொடுத்தோம். ஆனால் அதை உடனடியாக நம்முடைய சட்டத்துறை அமைச்சரும் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரும் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரும் உடனடியாக அதில் தலையிட்டு திரும்ப எங்களுக்கு அந்த சுற்றறிக்கை உடனடியாக திரும்ப பெறுகிறது. அந்த அதிகாரி மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் மீது உரிய தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபையில் எங்களை தனியாக அழைத்து சொன்ன காரணத்தினால அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் நிற்குது. அதற்கான ஆதாரங்களை எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஆளுங்கட்சி கூட்டம் இருக்கீங்க, அது எல்லாத்தையுமே தெரியும். இருக்கும்போது ஒரு வட்டாட்சியில் வந்து இந்த மாதிரி கூறுறது வந்துட்டு கம்யூனிஸ்ட் மீதான ஒரு நம்பிக்கை இல்லை திண்டுக்கல் மாவட்டம் குஜலம்பட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்களை உடனடியாக கண்டறியப்பட வேண்டும். அப்படி கண்டறியப்படாத கிராம உதவியாளர்கள் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்படும்னு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. அந்த சுற்றறிக்கையை தான் நாங்கள் உடனடியாக சபையின் கவனத்திற்கு இன்னைக்கு கொண்டு வந்தோம். முதலமைச்சர் அவர்கள் கவனம் அவையில் இருந்தாங்க. உடனடியாக அந்த சுற்றறிக்கை அனுப்பிய வட்டாட்சியர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பதாக எங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். திரும்பப்பட்டது. அரசு அதிகாரிகள் மீது என்ன சிக்கல்? ஏன்னா கல்லூரி கல்வி இணை இயக்குனர் கூட அதே மாதிரி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இடதுசாரி கட்சியோட மாணவர் அமைப்பை கண்காணிங்கன்னு அவங்க ஒரு சுற்றறிக்கை கொடுத்து திரும்ப போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? அரசு அதிகாரிகள் மத்தியில் என்ன நடக்குது? அரசியல் அமைப்பு சட்டத்தின்படியும் ஜனநாயக மாண்புகளையும் அரசியல் இருக்கிற கருத்துக்களையும் மக்களுக்கு தேவையான கருத்துக்களையும் நாங்கள் வீதியில் நின்று போராடுகிறோம். நாடாளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் எங்களுடைய கருத்தை நாங்கள் வலுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அரசியல் அமைப்பு சட்டப்படி செயல்படுகிற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. எங்களுக்கென்று அரசியல் அமைப்பு சட்டத்தில் சில உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமை 2024 தேர்தல் பத்திர வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அரசியல் சிந்தனை கொண்டவர்கள் இருக்கலாம், ஆனாலும் பாரபட்சம் காட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. பாரபட்சம் காட்டக்கூடாது என்று சுட்டிக்காட்டியது ஆட்சியில் இருப்பவர்களை சொல்லியிருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளை உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. இப்படி அந்த அதிகாரி, அந்த வட்டாட்சியர் எந்த சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றவில்லை. எந்த அதிகாரிகளும், அவருக்கான மேல் அதிகாரிகளும் இப்படி ஒரு சுற்றறிக்கை வழங்கப்பட வேண்டும் என்று எதுவுமே குறிப்பிடப்படாமல் சொல்லியிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு வேற காரணத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். அது சட்டப்படியான அணுகுமுறையை நாங்கள் மீண்டும் சபையில் எழுப்புவோம். நீதிமன்றங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், கொண்டு வருவோம்.